100 படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்துப் பார்த்தால், இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள். படம் என்பது பிம்பம், வாழ்க்கை என்பது நிஜம். இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை, நீ தொட்ட வாழ்க்கை, நீ துன்புற்ற வாழ்க்கை, உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை, அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை, இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில். அந்த தொடர்பு தன்மை அருந்து போனதனால், அந்நியப்பட்டு போனதனால், வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, தங்கர் பச்சான் போன்ற தீவிரமான திரைக்காதலர்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 6 கோடி பேர் இருந்த பொழுது ஒரு 75 விழுக்காட்டு மக்கள் திரைப்படம் பார்த்தார்கள். 7 கோடி பேர் வருகிற பொழுது அது 60% குறைந்து விட்டது. 8 கோடி பேர் இருக்கிற பொழுது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு 35-40 லட்சமாக குறைந்து விட்டது. இது என்ன காரணம் என்று கேட்டால், திரைப்படத்தை பார்ப்பதற்கான காதல் இருந்தது போய்விட்டதா என்று நமக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டிருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், தம்பி, மீன் தண்ணீருக்குள் சுவாசிக்கிறதே உனக்கு ஆச்சரியமாயில்லை? எனக்கு அது கூட ஆச்சரியமில்லை. தண்ணீரில் சுவாசிக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகி உயிர் விடுகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பார். தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓரமாக அழுகிக் கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன். எல்லோரும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் என்று நரும் திறமைகள் பெற்ற பல பேர் திரையுலகில் வாழ்ந்து கொண்டு